ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கற்றுக்கொள்ள விருப்பம். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம். இளைஞர் ஒருவரிடம் நீங்கள் எப்படி பத்திரிகை நிருபரானீர்கள் என்று கேட்டபொழுது அவருடைய கல்வியின் மீது அவருடைய தாயாருக்கு இருந்த அர்ப்பணிப்பு உணர்வுதான் காரணம் என்று பதில் உரைத்தார். அவரின் அம்மா தினந்தோறும் சுரங்கப்பாதையில் பயணம் செய்யும் பொழுது அங்கே கிடக்கும் மீதமுள்ள செய்தித்தாள்களை சேகரித்து கொண்டு வந்து தருவாராம். அவருக்கு விளையாட்டு செய்திகளை விரும்பி படிக்க பிடிக்கும் என்றாலும் அந்த செய்தித்தாள்கள் அவருக்கு உலக அறிவை அறிமுகம் செய்து வைத்தது. இறுதியில் அவருக்கு இந்த குறிப்பிட்ட துறையில் ஆர்வம் ஏற்பட்டு விட்டது. குழந்தைகள் இயற்கையாகவே கற்பதில் ஆர்வமுடனும் விருப்பத்துடனும் இருக்கிறார்கள். வேதாகமத்தை சிறுவயதிலேயே அறிமுகப்படுத்தும் போது தேவனுடைய அசாதாரணமான வாக்குத்தத்தங்களும் வேதாகம கதாநாயகர்களின் உற்சாகமான சரித்திரங்களும் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும். வேதாகம அறிவில் தேரும்போது பாவத்தின் விளைவுகள், மனம் திரும்புதலுக்கான தேவை, தேவன் மீது வைக்கும் விசுவாசத்தால் ஏற்படும் மகிழ்ச்சி ஆகியவற்றை குறித்து தெளிவாய் புரிந்து கொள்வார்கள். உதாரணமாக நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் ஞானத்தால் அடையும் நன்மைகளை பற்றியே நேர்த்தியாய் அறிமுகப்படுத்துகிறது. ஞானத்தை குறித்த இந்த போதனைகள் நடைமுறை வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வும் அளிக்கின்றது. குறிப்பாய் ஆவிக்குரிய சத்தியங்களை கற்பதில் ஆர்வத்தை வளர்த்து கொள்வது விசுவாசத்தில் உறுதியாய் வளர்வதற்கு வழிவகுத்து கொடுக்கின்றது. ஆண்டாண்டுகளாய் விசுவாசத்தில் நடக்கிறவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து பிரயாசப்படலாம். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான் என்று நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம் ஆலோசனை கூறுகின்றது. நாம் நமது இருதயத்தையும் மனதையும் அவருடைய வழிகாட்டலுக்கும் அறிவுறுத்தல்களுக்கும் திறந்து வைத்தால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார். கூறினவர் சிண்டி ஹெஸ் காஸ்பர். சமீபத்தில் நீங்கள் எந்த புதிய வேதாகம உண்மையை புதிதாய் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள்? தேவனுடைய சத்தியத்தை குறித்த ஆழ்ந்த புரிதலை தொடர்ந்து எவ்வாறு பெற்றுக்கொள்ள முனைவது? தகப்பனே, நான் வேதம் வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்தையும் மனதையும் தொடர்ந்து திறந்து வைத்து உமது அறிவிலும் ஞானத்திலும் வளர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.